ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீ பாட்டு ப்ராங்க் தான் பண்ண போகிறான். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்கள் கோலார் கேமிங். சரி, பாட்டு ப்ராங்க்னா எப்படி? கையில் கன் எடுக்காமல் இப்படி நவுந்துக்கிட்டே வரணும், அப்பப்போ எனிமே சுடணும், ஓகேவா? அதுமாரி தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். வருஷெல்லாம் போனோம். சரி வாங்கடா, என் பின்னாடியே வாங்க, என் பின்னாடியே வாங்கன்னு கத்திக்கிட்டே இருந்தானா அவனும் வந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த ஒருத்தவன் தாங்க ஒன் டேப்பாக அடிச்சுக்கிட்டே இருந்தான். நாங்கள் நிற்க சரி இன்னும் அங்கே ஒரு எனிமி இருந்தான். சரி அவனை நோக்கியே போவோம். ஒன் டேப் படிக்கிறானா இல்லையான்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். பாருங்கள் நீங்களே, ஒன் டேப் படிக்கிறானா இல்லையான்னு பார்த்தேன். பொட்டுன்னு அடித்தான். சரி நான் செத்துட்டேன்டா, நீங்கள் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு திரும்பி தான் பார்த்தேன். ஒரு சில செத்தானோ, இந்த அவர் செத்துட்டாரு. அடுத்து இன்னும் ஒருத்தவன் தான் இருந்தான், டிஎம் ஈவில்னுக்கான அவன் தான் இருந்தான். அவனும் செத்துட்டான். சரி நெக்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு டேய் அவன் ஓவராக பண்ணுறான்டா, அவனை அடிச்சுட்டு எமௌண்ட் போடுறான்னு சொல்லிட்டு இருந்தானோ. அவன் தான் ஒன்றுமே பண்ணலையே. சரி ஏன்டா எமௌண்ட் போடுறேன்னு நான் கேட்டேன். அவன் ஓவராக சீனை போடுறான், அதனால அவனை அடிக்கணும், எனக்கு தெரியாது, நான் அடிச்சுட்டு அவனுக்கு அமௌண்ட் பண்ணணும் அப்படின்ட்டாச்சா. சரி நெக்ஸ்ட் மேட்ச்சும் வந்தாச்சு. எல்லாம் யூஎஸ்பி எடுத்துகிட்டு கன்னெல்லாம் வாங்காதீங்க, நான் லாஸ்ட்டு மேட்ச்சு வச்சுப்போம் அப்படின்னு சொன்னானா. இந்த மேட்ச்சு தான் எல்லாம் டக்குன்னு காலி ஆகிடுவாங்களா. சரி நான் மட்டும் தான் இருப்பேன்னு சம்திங் நானும் மறந்துட்டேன். அவங்க கூட தான் இந்த எடிட் பண்ணும்போது பார்க்கணும். இப்போ நான் இப்போ நடந்து போயிட்டுருக்கேனா, அப்படியே ஓடலான்னு பார்த்தேன். டக்குன்னு இந்த ஈவில் சொன்னாடே நடந்து தாண்டா போகணும் அப்படின்னு சொன்னான். சரி நடந்தேன். ஒருத்த காலி, இந்த தலரசிங்கன் காலி. சரின்னு நான் அப்படியே சரி எவனையே போய் சுடுவோம் அப்படின்னு நான் நேராக போனேன். இவன் டெவில் காலி, அடுத்தது ஏஜே காலி, எல்லாம் காலி ஆகிட்டே இருக்காங்களா. சரி நான் இவனை சுடலாம் இருந்தேனா, சுடாதுன்னு எவில் சொல்லிக்கிட்டு இருக்கான். சேர்றா அப்படின்னு சொல்லிட்டு நானும் இவனை பாட்டு மாரியே நடிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னையும் காலி ஆக்கிட்டாங்க. அடுத்த லாஸ்ட்டு மேட்ச் விட்டாச்சா. அடுத்த மேட்ச் அடிப்போம்மா அப்படின்னு கேட்போமா. இல்லைடா வேணாண்டா தோத்துருன்னு சொன்னானா. ஏன் தோத்துட்டு என் லாபிக்கு போவேன் அப்படின்னு கேட்டானா. இல்லைடா அடுத்த மேட்ச் அடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொன்னானா. சரி என்ன என் கூட வந்தான். சரி அடுத்த மேட்ச் தானே அடிக்க முடியும், அந்த மேட்ச் ஒன்றும் பண்ண முடியாது, என்னத்த பண்ணுறதுன்னு அவன் சொல்லிக்கிட்டே இருந்தானா. இதெல்லாம் யாரா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்னு கேட்டிங்கன்னா யாரும் இல்லை, மேலே ஃபஸ்ட்டு நம்பர் ஈவில்னு இருக்கானே, டிஎம்ஒய் ஈவில்னு இருக்கான அவன் தான் சொல்லிக்கிட்டு இருந்தான். சரி நேற்று நான் ஒரு வீடியோ போட்டேன். என்ன வீடியோனா ஒன்லி 5th போட்டேன். அதில் நான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் பண்ணுங்கன்னு சொன்னேன். அதேமாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு போல இருக்கு, நீங்கள் பண்ணீங்க. 7 பேரோ 8 பேரோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்க. யார் யார் பண்ணீங்களோ அவங்களுக்குலாம் வெரி தேங்க்ஸ். இப்போ கூட சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் பண்ணுங்கள். சரி உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இதை விட்டுட்டேன். சரி லாஸ்ட்டு மேட்ச் வந்துட்டா. சரி இந்த மேட்ச் அடிச்சே ஆகணும்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தானா. ஆமாண்டா அடிச்சே ஆகணும் அவனு சொல்லிக்கிட்டு இருந்தான். நான் யூடியூப்பில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணனா அந்த கமெண்ட் செக்ஷனில் இருக்க அதில் சொல்லுங்கள். ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறப்பா இப்படி பேசணும், நீ அப்படி பேசணும், பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படி போடு அப்படின்லாம் சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன். அதை என் வீடியோ நான் கமெண்ட் இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷனில் தரேன். என் கூட விளையாடணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ போட்டு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுங்க, நான் அக்செப்ட் பண்ணி விளையாடலாம். ஓகே, நீங்கள் எனக்கு எதுவும் பண்ண வேணாம், ஒன்று பண்ண போகணும். கமெண்டில் மட்டும் ஏதாவது டவுட்னா கேளுங்க. நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். ஓகே, இப்போ நான் படி 7 நிற்க வேண்டியதானே. எகிரி போய் ஃபஸ்ட்டாக தான் நான் அடி வாங்குவேன். வெயிட் பண்ணி பாருங்க. சரி நானும் போயிட்டுருக்கேனா. போயிட்டு இருக்கும்போது அவர் கூப்பிட்டாரு, இங்கே வாடா எனிமிடா இங்கே வாடா அப்படின்னு சொன்னார். எங்கே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஊக்கான போட்டேன். பார்த்தா எதிரில் தான் இருந்தானா. சரி அடிக்கலாம் பார்த்தா க்ளோலி. ஏன் ப்ரோ உசுரை எடுக்கிற அப்படின்னு சொன்னானா. சரின்னு எகிரி போய் ஒரு அடி அடித்தான். ஓசிக்கல, அதுவும் ஓசிக்கல. சரி இவனையாவது போடலான்னு பார்த்தா என்ன அடிச்சுட்டானா. வாடா ரிவ்யூ பண்ணுறேன்னு கத்திக்கிட்டு இருந்தேன். இவன் எனக்கு ரிவ்யூ பண்ணாமல் இனிமே சுட்டுக்கிட்டு இருக்கான். சரி இந்த மேட்சை மட்டும் முடிச்சிடுறான்னு கத்திக்கிட்டு இருந்தேன். சரி நான் முடிக்கிறேன்டான்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். இவன் வர மாரி தெரியல, இவன் தலையை பார்ப்போம் அப்படின்னு பார்த்தானா இவர் ஒரு லாக் அடிச்சாரு. சரி இன்னொருத்தனை அடிக்கலான்னு பார்த்தா அவங்க ஃபுல் எழுத்து குடிச்சிடான். அடுத்து MP வடி வச்சு ஒரு தலையில் ஒரு அழுத்து ஹெட்செட்டு 3 லாக் அழகாக அடிச்சாச்சா. இன்னும் ஒருத்தவன் எங்கே இருக்கான்னு பாருங்கன்னு சொல்லிட்டு இருந்தானா. பார்த்தா ஏஜேன்னு இருக்கானா, அவங்ககிட்ட இருந்தான். சரி போடா ஆடுறாடி போடா ஃபாஸ்ட்டாக போடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தானா. இருறா அப்புறம் என்னை முடிச்சு விட்ருவான்டா இருறா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானா. அவன் காலியா. சரி இந்த டிஎம்ஒய் தான் அடிப்பான்னு நினைக்கிறேன். அந்த டிஎம் போனான். டிஎம் ஃபாஸ்ட்டாக போடா, அங்கே தாண்டா இருக்கான், அவன் லாக் அடிச்சிட்டான்டா, நீ போய் அடிடா அப்படின்னு சொன்னானா. போடாண்டான்னு சொன்னான். சரி அடிதான் வாங்குவோன்னு பார்த்தா அடிச்சிட்டான். எப்படி அடிச்சேன்னு கேட்டானா. அதெல்லாம் தனி தரமாடா. சரி இந்த டிஎம் பற்றி சொல்லணும். இந்த டிஎம் நான் யூடியூப்ல ஒரு வாட்டி போட்டேன், ஆஃப்லைன் ப்ராங்க்னு ஒன்று போட்டேன். சும்மா போட்டேன், இவங்க கூட தான் போட்டேன்.
அதோட இருக்குடா யூடியூப் அப்படின்னா இப்போ மணி போடலாமடா கண்டென்ட் எடுத்து நானும் வரேன்டா வாடா போடுவோன்னு சொன்னான். சரி போடலாமடா வாடான்னு சொன்னேன். அவன் தான் சொன்னதே யூடியூப்பில் வீடியோ போடலான்னு. அதுலேருந்து தான் போட ஆரம்பித்தேன். 2 வீடியோ வந்திருக்கு, இதோட சேர்த்தா 2 வீடியோ. நாளைக்கு என்ன கண்டென்ட் போடலான்னு நீங்கள் சொல்லுங்கள். அப்படியே நாளைக்கு கண்டென்ட் கொஞ்சம் கஷ்டம்தான். ஸ்கூலுக்கு போகணும். ஸ்கூலுக்கு போயிட்டு படிச்சுட்டு மணி 1 மணி இருக்கும். சரி அப்போனா இன்றைக்கி ஒரு கண்டென்ட் எடுப்போம், துரோகம் கண்டென்ட் எடுப்போம். இதை எடுத்துகிட்டு நாளைக்கு அப்லோட் பண்ணலாம், அப்படி எடிட் பண்ணி நாளைக்கு அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். நம்ம துரோகம் பண்ணலாமா? என்னடா காப்பி அடிக்கிறியா அப்படின்னு கேட்காதீங்க. எத்தனையோ பேர் போடுறாங்க, அதில் நான் ஒரு ஆளாக இருக்கக்கூடாதா? இப்போ தான் போடுறேன். 3வது வீடியோவை வரும் நாளைக்கு. அதோட சொல்லுங்கள். இவனை ஒரு லாக் அடிச்சிடும். இப்போ லாக் அடிச்சுட்டு சென்னோத்தாங்களா அப்படின்னு பார்த்தா இவன் எனிமி மாரியே இருந்தான். பார்த்தா அவன் எனிமி இல்லை, டீம்மேட்டு. சென்னோத்தாங்கன்னு நான் பார்த்துட்டேன். சரி நான் அவன் போய் அடிக்கலான்னு கிரானைட் போட்டேன். பார்த்தா அந்த கிரானைட் எனக்கே ரிப்பீட்டாக வந்துட்டு. இப்போ கிட்டே போவான் அடிக்க, கிரானைட் எனக்கு ரிப்பீட்டு 71 டேமேஜ். சரி அங்கே தான் இருக்கான்னு பார்த்தா தலை ரசிகன் முடிச்சு விட்டாரு. சரிடா நீ தானே அடிச்ச, ஓகே அடிச்சுக்கிட்டு போ தலைவ. சொல்லுங்க நாளைக்கு துரோகம் கண்டு போடலாமா இல்லை போட வேணாம்? உங்கள் இதுதான், நீங்கள் உங்கள் தாட்டு தான். நீங்கள் சொன்னால் நான் போடுறேன், இல்லாட்டி வேணாம். சரி 2வது ரவுண்டு. சரி இப்போ அடிச்சிருங்கடா. சரி லாஸ்ட்டில் நான் ஜெயிப்போமோ தோப்போமா நீங்களே சொல்லுங்க. அப்படியே ப்ளே பண்ணணும். பார்த்துக்கிட்டு இருக்கிற செகண்டே நீங்கள் சொல்லணும் வின்னா இல்லை லாஸ்டான்னு சொல்லணும். சரி இந்த மேட்ச் எடுத்துக்கிட்டேன். கன்னெல்லாம் எடுத்துக்கிட்டு என்ன கன்னு டபுள் செட்டு MP40 அதை எடுத்துக்கிட்டேன். பார்த்தா டெசடி இல்லை, அதனாலலாம் எடுக்கல போல. டெசடி இல்லை. சரி என்ன எனிமே எங்கே இருக்கானோ? நான் தான் ஃபஸ்ட்டு போய் அடி வாங்குறேங்க. 2 பேர் என்னை சுற்றி வளைச்சிருவானோ. நேராக போகிறானா எனிமே எங்கடான்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். காண்டா அதான்டா பார்த்துக்கிட்டு இருக்கேன்டா, நான் சுற்றி போகிறேன் நீனும் சுற்றி வான்னு சொன்னேன். பார்த்தா இங்கே ஒருத்தன் ஐயோ ஒரு அடி அடிப்பானா, அடிக்கல. சரி இன்னொருத்தன் இருக்கான், இவன் அடிப்போமா ஒரு அடி இல்லை உழுவுல, ஒரு அடிக்கலையே உழுவுலையா. இந்த பக்கம் போய் ஒரு தலையில் அடிக்கிறான். பார்த்தா இங்கே 2 பேர். ஐயோ ஜோலி முடிஞ்சிட்றான்னு கத்துனேன். இங்கே ஏஜேன்னு ஒருத்தன் வந்துட்டான். அட்ரா மாப்பிள்ள அட்ரா கத்திக்கிட்டு இருந்தானா. எனக்கு ரிவ்யூவாவது பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தானா. பண்ணலை. சரி என்னை ரிவ்யூ பண்ணு, இல்லாட்டி நீ அவனை அடி, 2த்துல ஒன்று பண்ணான்டா அப்படின்னு சொன்னானா. இவன் தலையை மாட்ட விட்டுட்டு இவன் ஓடிவிட்டான். எங்கடா அப்படி இருக்குன்னு பார்த்தா ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருந்தான். ஏன்டா எனக்கு பண்ண சொன்னா நீ அங்கே பண்ணிக்கிட்டு இருக்க, சரி எங்கே வேணாலும் பண்ணு, ஆனால் இவனை அடிடா முதல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தானா. இந்த வரண்டா இருடா அப்படின்னு ஓடி வந்தான். சரி அடிக்கிற மாரி தான் பார்த்தான். 2 பேரும் சுற்றி பிடிச்சி விளையாண்டுக்கிட்டு இருக்கானோ. என்ன ரவுண்ட் அடிச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நேரமானு பார்த்தா லாக்கு, அவனும் லாக் ஆகிட்டான். சரி ஏஜே அட்ராடே இப்படியாவது அடிச்சிட்றா அப்படி. இவனும் என் கிளாஸ் மட்டும் தான் அடிச்சிட்டான்னு பார்த்தா எப்படி அடிச்சானே தெரியல, க்ளோவுக்கு நடுவில் அடிச்சிட்டான். சரி லாஸ்ட் மேட்ச்னா இதான்டா, இதில் தோத்தோன்னா போயிடும், அவங்கதான் கண்ணண்டே எடுக்க முடியாது, ஒன்றும் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தானா. சரி வா இந்த மேட்ச் அடிப்போம் அப்படின்னு சொன்னானா. நான் போனேன், கன்னுலாம் எடுத்துக்கிட்டேன். எத்தனை டபுள் ஷாட் மட்டும்தான் வெஸ்ட்டு எடுத்துருக்கேன், அவ்வளோதான் எடுத்திருக்கேன். சரி டபுள் ஷாட்டுக்கு நீங்கள் என்ன பேர் சொல்லுவீங்கன்னு அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரிண்ணே எல்லாத்தையும் வாங்கிட்டாச்சு. டே லாஸ்ட்டாகட்டும், தோத்தோன்னா ஒன்றும் எடுக்க முடியாது அப்படின்னு பார்த்தா எத்தனை வாங்கி போட்டிருக்கானு பாருங்க டபுள் ஷாட்டை. காசை ஏன்டா வேஸ்ட் படுத்துறீங்க அப்படின்னு சொன்னா. சரி நான் தான் ஃபஸ்ட்டு ஏறினேன். சரி என்ன பண்ணலான்னு பார்த்தா ஒருத்தன் கிரானைட் தூக்கி போட்டான். சரி தூக்கி போடுறேன், நான் நேராக போய் எனிமி எங்கே இருக்கான்னு பார்க்குறான்னு போனேன்னா. ஏறி ஒருத்தவனை அடிக்கலான்னு போனேன், அங்கே பார்த்துட்டேன் அவனை. சரி அடிக்கலான்னு போனேன்னா ஃபுல் டேமேஜ் கொடுத்துருவாங்க அவனுக்கு, ஃபுல் டேமேஜ் கொடுத்துருவான். அவன் ஒருத்தன் என்ன அடிச்சிருவான். ஆகா ரிவ்யூ பண்ணுங்கடா, ஓசிக்கில்லே டிஎம் ஓசிக்கில் அடிச்சுட்டானா. அடுத்து ரிவ்யூ பண்ணுறேன்னு கத்தனா இவன் லாக்கு. சூப்பர்ரா நல்லா வருவடா. லாஸ்ட் மேட்ச் அதோ கதி தான் நினச்சேன். அடுத்து அங்கேருந்து தலை ரசிகன் வந்தார். தலை ரிவ்யூ பண்ண தலை ப்ளீஸ் தலை அப்படின்னு கத்திக்கிட்டு இருந்தானா. ஏறா பண்ணுறேன்டா அப்படின்னு சொன்னால் டிஎம்க்கு பண்ணிக்கிட்டு இருந்தார். ஐயோ எவ்வளோ நிறையா ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தானா. டேய் ரிவ்யூ பண்ணுறது நான் 3 செகண்டு தான் இருறா, அவன் பண்ணுற மாதிரி தானா பண்ண முடியும். டக்குனு எனிமி வந்துட்டான். சரி போன் ஃபயரை போட்டு இவனை மேலே ஏறி நின்று அடிப்போன்னு பார்த்தா ஒருத்தவனை அடிச்சுட்டேன். சரி இன்னொருத்தன் வந்தான். சரி இவனை அடிக்கலான்னு பார்த்தா ஓசிக்கல, இவனை அடிச்சுட்டாச்சா. சரி இன்னொருத்தன் எங்கடான்னு தேடிக்கிட்டு இருந்தோம். டே இங்கே தான்டா இருக்கான், இங்கேடா இருக்கான்னு சொன்னான். எங்கடா இருக்கான்னு பார்த்தா தோ இருக்கான். சரி இவனை எப்படியாவது அடிக்கணும்டா இன்னைக்குன்னு சொன்னால் லாக் அடிச்சிட்டான். சரி இப்போ இருக்கிறது தலை ரசிகன் மட்டும்தான். ஜோலி முடிஞ்சுட்டு 2 vs 1 நினச்சனா ஒருத்தவர் அடிச்சிட்டாரு. சரி ஒருத்தவனா அவனும் பயந்துட்டு ஓடனான். சரி அடிமை சிக்கிட்டான்டான்னு சொல்லிட்டு போனாரா. இவன் அந்த வண்டிக்கிட்ட போயா டேங்கர்கிட்ட போயான்னு கத்திக்கிட்டு இருந்தானா. அவன் வந்து அங்கதான் மெடிக்கல் சுத்திக்கிட்டு இருக்கான் ப்ரோ, பாரு ப்ரோ அங்கதான் மெடிக்கல் சுத்திக்கிட்டு இருந்தான்னு சொன்னான். சரி ஏறி போலான்னு பார்த்தா இவன் அந்த பக்கம் குதிச்சிருவான் மாடிப்படியில். இவரை ஒரே ஆளுங்க 4 பேர் அடிச்சிருக்காங்க.
நீங்கள் யார் கரெக்டாக கெஸ் பண்ணீங்கன்னு பார்ப்போம் போய் அடித்தது. சரி பாய் பாய், டேக் கேர், குட் பாய். இது உங்கள் கோனார் கேமிங்.